உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமிதர் இணைகின்றார். வணக்கம் இராமிதர். வணக்கம் தரங்க நண்பர்களுக்கும் நேர வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக பருத்துறையில் நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். கடற்தொழிலுக்கு சென்றவர்கள் 4 பேர் இதுவரையில் இன்னும் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். நிறைய தகவல்களை தந்திருந்தீர்கள். இப்பொழுது என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா முதலில்? நிச்சயமாக இன்றைய தினம் 3வது நாள் 27ஆம் தேதி கடந்த புதன்கிழமை இரவு கடலுக்கு சென்ற நிலைமையில 28ஆம் தேதி அவர்கள் கரைக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் வழக்கமாக அவர்கள் கரை திரும்பாத ஒரு நிலைமையிலே 28ஆம் தேதியிலிருந்து தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. 28, 29 இன்று 30ஆம் தேதி 3வது நாள் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை எந்த விதமான அவர்கள் தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. அவர்கள் ஒரு உயிரோடு இருப்பதற்காகவோ இல்லை அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய சென்ற படகுகளுடைய உபகரணங்கள் அப்படி எதுவுமே இன்னும் அவர்களுடைய இருப்பையோ இல்லை அவர்களுடைய என்ன நடந்தது என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாகவோ எந்த ஒரு தடயங்களும் இதுவரை கிடைக்கவில்லை. தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலே கடந்த 2 நாட்கள், முதல் நாள் நேற்று முன்தினம் சுமார் 10 படகுகள் பருத்தித்துறை மற்றும் கற்கோளை பகுதியிலிருந்து கடலுக்கு சென்று அவர்கள் தேடுதல் நடத்தினார்கள். தேடுதல் நடத்திய போது சிறுதுண்டு வலைகள் அவர்கள் எடுத்து வந்திருந்தார்கள். அதே போன்று ஒரு இடத்திலே ஒரு வலைகள் குவியலாக அங்கு கடலிலே ஒரு மூழ்கிய நிலைமையில இருப்பதை அவர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள். அதையடுத்து நேற்றைய தினம் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் சென்று ஆள்களோட சுழியோடிகளோடு சென்று அவர்கள் அந்த இடங்களை அவர்கள் தேடுதல் நடத்தி இருக்கின்றார்கள். தேடுதல் நடத்திய போது அங்கு கடலிலே மூழ்கி இருந்த வலைகளை மீட்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. என்னால் அவ்வளவு தூரம் அந்த ஒரு பாரமான நிலைமையிலே அது கடலில் மூழ்கிய நிலைமையிலே அதை இழுக்கக்கூடிய அளவில் இழுக்கின்ற போது அந்த பிடித்து இழுக்கின்ற பகுதி அறந்து வரக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை தவிர்த்து ஒரு சிறு அந்த ஒரு படகிலே அந்த நீரை அள்ளி வெளியே ஊற்றுவதற்காக பட்டை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு கலனை வெட்டி அதில் ஒரு மரப்பிடியை போட்டு வைத்திருப்பார்கள். அதிலிருந்து அந்த கடலுக்கு செல்கின்ற போது இவ்வாறான நீரோட்டம் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கின்ற நாட்களிலே அந்த கடல் தண்ணீர் அந்த படகுக்குள் அள்ளி உள்ளே நீர் சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை அள்ளி வெளியேற்றுவதற்கு அந்த பட்டை என்கின்ற ஒன்றை வைத்திருப்பார்கள். அவ்வாறான ஒரு நீல நிற பட்டை ஒன்று எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது அவர்கள்தான் பயன்படுத்தியதோ என்பது இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆகவே நேற்றைய தினமும் 2வது நாள் தேடுதல் என்பது ஒரு ஏமாற்றத்தோடு முடிவுக்கு வந்திருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் 3வது நாள் தேடுதல் நடவடிக்கை என்பது ஒரு ஆழ்கடலை நோக்கியதாக அது விரிவுபடுத்தப்பட்டிருந்தது. 2 ட்ரோலர் படகுகள், அதாவது அந்த டேங்கர் போட்டுன்னு சொல்லக்கூடிய பல நாள் தங்குகள் படகுகள், அந்த 2 படகுகளில் இன்றைய தினம் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. அதிலே குறிப்பாக பருத்தித்துறை துறைமுகத்திலிருந்து ஒரு பல நாள் கிளம்பும், மயிலட்டி துறைமுகத்திலிருந்து இன்னொரு பல நாள் கிளம்புமாக 2 டேங்கர் போட்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. அதிலே கடத்தொழில் நீரியல் வளத்துறையின் அதிகாரிகளுடைய மேற்பார்வையிலே அதிலே அந்த கருவிகள் பொருத்தப்பட்ட அந்த படகுகளுடைய நகர்வுகள் கண்காணிக்கக்கூடிய வகையிலே அந்த கருவிகள் பொருத்தப்பட்டு அந்த படகு அனுப்பப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொள்ளப்பட்டு இந்திய எல்லைக்குள் செல்வதற்கான அனுமதி பெறப்பட்டு அந்த படகு சென்றிருந்தது. ஆகவே பருத்தித்துறையிலிருந்து புறப்பட்ட படகு இன்றைய தினம் காலை 7:30 அளவிலே 7:30 மணி அளவிலே அந்த படகு பருத்தித்துறை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சென்று இந்திய கடல் எல்லைக்குள் சுமார் 12 கடல் மைல் தூரம் வரை சென்று இந்திய கடற்பரப்பிலே தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் இன்று சுமார் ஒரு 8:30 மணி அளவிலே மீளவும் பருத்தித்துறை துறைமுகத்துக்கு அது வந்தடைந்திருக்கின்றது. அந்த படகிலே அந்த பருத்தித்துறை முனைப்பகுதியிலிருந்து சென்று காணாமல் போயிருந்த அந்த ஒரு மீனவருடைய மூத்த சகோதரன் ஒருவரும் அந்த படகிலே சென்று, அவரும் ஒரு கடல் தொழிலாளி தான். அவர்கள் குடும்பமே ஒரு கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள். அன்றைய தினம் நான் நினைக்கிறேன் அவர் கொழும்பிலோ வேறு எங்க ஒரு இடத்துல இருந்து இந்த தகவல் கேட்டதுக்கு பிற்பாடு 2 நாட்களும் அவர் அந்த தேடுதல் நேற்றைய தினமும் படகிலே அந்த ஆள்கள சுழியோடிகளோடு அந்த படகிலே சென்று தேடுதலில் ஈடுபட்டவர். இன்றைய தினமும் அந்த டேங்கர் போட்டிலும் அவர் சென்று திரும்பி இருக்கின்றார். எந்த விதமான ஒரு தடயங்களும் என்றால் உண்மையிலே கடலிலே ஒருவர் மூழ்கி உயிரிழந்தால் ஒரு 24 மணித்தியாலத்துக்கு பின்னர் தான் அந்த உடல் நீரினுடைய அடிப்பகுதியிலிருந்து மேலே மிதந்து வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இவர்கள் 28ஆம் தேதி காலையிலே இவர்கள் ஒரு 8 மணி
இல்லை அந்த காலை அந்த வேளையில் தான் அவர்கள் மூழ்கி இருக்கக்கூடும். ஒருவேளை அவர்கள் அவ்வாறான ஒரு நிலையிலோ இல்லை அதற்கு பின்னரோ ஒருவேளை கடலிலே மூழ்கி உயிரிழந்திருந்தால் நேற்றைய தினம் நண்பகல் அளவில் தான் அந்த உடலங்கள் மேலே மிதந்து வரக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவ்வாறு மிதந்து வந்த உடலங்கள் அந்த நீரோட்டத்தின் காரணமாக ஆழ்கடல் நோக்கி இழுத்து செல்லப்பட்டு இந்திய எல்லைக்குள் கூட சில நேரம் அடித்து செல்லப்படக்கூடிய வாய்ப்பு. ஏனால் இங்கே கரையை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு இல்லை. அந்த உலாந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் நீரோட்டம் மிக ஒரு குழப்பகரமான நிலைமையில் இருப்பதாகவும் ஆழ்கடல் நோக்கியதாக இருப்பதன் காரணமாக தற்போதைய அந்த நீரோட்ட திசை காரணமாக அது இலங்கையினுடைய கரையோர பகுதிக்கு வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்றும் தமிழக கரையோரங்களை தான் அது சென்றடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு தமிழக கரையோரங்களுக்கு செல்வதாக இருந்தால் கூட நாளையோ இல்லை நாளை மறுதினமோ தான் அந்த உடலம் அங்கே சென்று கரையோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு அடிப்படையிலும் இல்லை ஏதோ ஒரு பொருளை பிடித்து கொண்டு அந்த படகில் எடுத்து செல்லக்கூடிய எண்ணெய் கலனோ இல்லை வேறு எந்த ஒரு பொருளையோ பிடிமானத்துக்கு பிடித்து கொண்டு கடலிலே அவர்கள் தத்தளித்து அந்த நீரோட்டத்திலே இந்திய கடல் பகுதிக்கு கூட இழுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையிலே இந்திய கடல் பகுதியிலே இந்த தேடுதல் நடத்தப்பட்டது. அவ்வாறான தேடுதல் எந்த விதமான ஒரு சாதகமான விடயங்களும் கண்டறியப்படாமல் ஏமாற்றத்தோடு அந்த படகு திரும்பி வந்திருக்கின்றது. மயிலட்டி துறைமுகத்திலிருந்து நண்பகல் 11:30 மணி அளவிலே அந்த படகு புறப்பட்டு சென்றிருக்கின்ற பல நாள் படகு அது இப்போது இந்திய கடல் எல்லையிலே அதுவும் தேடுதலை நடத்திவிட்டு மீள திரும்பி கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் அந்த படகு நாளைய தினம் இங்கே மீள கரைக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு இந்த தேடுதல் நடவடிக்கைகள் ஒரு கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. என்றால் இனி இதற்கு மேல் தேடக்கூடிய இலங்கையினுடைய இந்த வடமராட்சி கடற்பரப்பு முழுவதுமாக கடந்த 2 நாட்களாக உள்ளூர் மீனவர்கள் முழுமையாக சல்லடை போட்டு அந்த இடங்களை எல்லாமே தேடிவிட்டார்கள். இனி அவர்களுடைய கண்ணை பார்வையை மீறி இனிமேல் அங்கே எந்த ஒரு விடயங்களும் வெளிவரக்கூடிய ஒரு தன்மை இல்லை. இன்றைய தினமும் அந்த ஆழ்கடல் படகுகள் மூலமாக இந்திய கடற்பகுதியில் இவர்கள் இந்த தேடுதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இனிமேல் ஒன்று அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக ஒரு குறைந்து வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுடைய உடல் தமிழக கரையோரத்தில் தான் ஒதுங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒதுங்குகின்ற போது அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களை வைத்துக் கொண்டு அந்த அடையாளங்களை உறுதிப்படுத்தி மேற்கொண்டு செய்ய வேண்டிய விடயங்களை செய்யலாம் என்கின்ற அளவில் தான் இப்போது நிலைமை இருக்கின்றது. ஆகவே 3வது நாள் இன்றைய தினம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கை எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான நிலை இல்லாமல் அது தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல வேதனையோடு நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நாங்கள் உரையாடும் பொழுது ராமேந்திரன் உங்களிடம் கேட்ட பொழுது அரசு தரப்பிலிருந்து எவ்வாறான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது பெரிதாக இந்த ஒரு சில விடயங்களை நீங்கள் கூறினீர்கள், ஆனால் ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. ஆனால் 2 வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் கூறுகின்றது 1வது நாளிலே இருந்து நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றோம், அரசாங்கத்தை மீறி யாருமே ஒன்றும் செய்ய முடியாது என்று அரசு தரப்பிலிருந்து கூறுகிறார்கள். அதுதான் உண்மையா? உண்மையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து விட்டது. உண்மையிலே அந்த இடத்திலே நான் ஒரு ஊடகவியலாளராக நான் மட்டும்தான் அந்த இடத்திலே இருந்து இந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக அந்த இடத்திலே நிலைமைகளை அவதானித்து ஊடகங்கள் மூலமாக நேர்மையான அறிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே அங்கே மக்கள் அந்த தேடுதலில் ஈடுபட்ட மீனவர்கள் என்னத்தை சொன்னார்களோ அந்த விடயத்தை தான் நாங்கள் ஊடகங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அது அவர்களுடைய நேரடியாக ஒரு காணொலியாக கூட நாங்கள் அவர் சொல்வதை வைத்துக்கொண்டு எழுத்து வடிவத்திலே கொண்டு வருகின்ற விடயம் அல்ல, சாட்சியாக அவர்களுடைய வாக்குமூலங்களாகவே அந்த விடயங்கள் ஊடகத்திலே அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. அதாவது 2 நாட்களும் 27ஆம் தேதி அவர்கள் கடலுக்கு சென்றார்கள். 28ஆம் தேதி காலை சுமார் 8 மணி அளவிலே அவர்கள் கரைக்கு திரும்பவில்லை, ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்பதை ஊகித்து கொண்டார்கள். அதாவது தற்போதைய கடல் கொந்தளிப்பு நிலைமை, அந்த மீன்கள் அதிகமாக, அதாவது சூட மீன் அதிகளவாக ஒவ்வொரு படகுக்கும் 600, 700, 800 கிலோ 1000 கிலோ வரையாக மீன் படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே ஒரு இயல்பாகவே கடல் தொழில் தெரிந்தவர்கள் ஊகிக்கக்கூடிய விடயம், ஒரு அதிகமாக மீன் படுகின்ற போது படகுகள் தாழ்ந்து விபத்து ஏற்படுவது என்பது வழக்கமான ஒன்று. ஒருவேளை அவ்வாறு அதிகமான மீன்கள் பட்டதன் காரணமாக அந்த படகு ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாக இருக்கலாம், இல்லை இயந்திர படகு ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று என்கின்ற அடிப்படையில் தான் இவர்கள் ஆரம்பத்திலே ஒரு சாதாரண நிலையில தேட வழியாக. ஆனால் அப்போது இவர்கள் கடற்தொழில் பரிசோதகருக்கு தகவலை வழங்கி அவரூடாக அமைச்சர் மற்றும் கடற்தொழில் நீதி வளத்துறையினுடைய பணிப்பாளர் உள்ளிட்டவர்களுக்கு தகவல்களை வழங்கிவிட்டார்கள். அதே அமைச்சருடைய வடமராட்சி இணைப்பாளர் ஊடாக அமைச்சருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டு விட்டது. அது தெரியப்படுத்துவதற்கு இதை உறுதிப்படுத்தக்கூடியவாறு அன்றைய தின நண்பர்களுக்கு முன்னரே அமைச்சருடைய உதவியாளர் அந்த சங்கங்களுடைய தலைவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமைகளை கேட்டறிந்திருக்கின்றார்கள். அதோடு தாங்கள் உலங்குவான உறுதி மற்றும்
நேவி அதாவது கடற்படை கப்பல்களை அனுப்பி நாங்கள் தேடுதல் நடவடிக்கை ஈடுபடுவதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கின்ற என்ற தகவலையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது நண்பர்களுக்கு முன்னரே 28ஆம் தேதி நண்பர்களுக்கு முன்னரே அவர்கள் இந்த தகவலை சம்பந்தப்பட்ட சங்க தலைவருக்கு கூறியிருக்கின்றார்கள். நான் அவரோடு உரையாடுகின்ற போது அன்றைய தினமே நான் மாலை போல அவர் உரையாடுகின்ற போது அவர்கள் கூறினார்கள், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. ஏன்னால் அவர்களும் கடல்ல என்ன நடக்குது என்று தெரியாத நிலைமையிலே அப்போது அங்கே பருத்துறை நகரவிதா வந்து கடத்தொழில் நீர்வளத்துறை மாவட்ட பணிப்பாளருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்ட போது அவர் கூறியிருக்கின்றார், அங்கு கடற்படையினர் அந்த சம்பவ இடத்துக்கு சென்றதாகவும் அங்கே எதுவுமே இடம்பெறவில்லை, அதாவது இந்த தடயங்களையும் கிடைக்காத இருந்து அவர்கள் சென்று விட்டு திரும்பி விட்டார்கள் என்று. இதில் உலங்குவான உறுதி அனுப்பப்பட்ட விடயம் தொடர்பாக கேட்டபோது கடலில் அதிகமான காற்று இருக்கின்றது, அதன் காரணமாக உலங்கு வானூர்தி அங்கே செல்ல முடியாத என்று விமானப்படையினர் கூறிவிட்டார் என்பது கடற்தொழில் நீரிய வளத்துறை பணிப்பாளர் மாவட்ட பணிப்பாளர் நான் நினைக்கிறேன் அகிலன் என்று நம்புகின்றேன். அவர் நேரடியாகவே நகரவிதா தொலைபேசியில தொடர்பு கொண்ட போது அவருக்கு இவ்வாறு அவர் கூறிய விடயத்தை நகரவிதா அங்கே தெரியப்படுத்தியிருந்தார். அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சம்பவ இடத்துல நின்று கொண்டு அவர் மாவட்ட பணிப்பாளருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்ட போது கூட இதே தகவலை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் அவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது நேவி சென்றது அங்கே பார்த்தார்கள், இல்லை, ஆனால் உலங்கு வானூர்தி அங்கே செல்லவில்லை என்ற கடலில் அதிகமான காற்று இருக்கின்ற காரணத்தில் அதை செல்லவில்லை என்ற தகவலை அவர் அங்கே கூறியிருக்கின்றார். ஆனால் இதை கேட்ட மீனவர்கள் மிக கொந்தளிப்போடு, ஏன்னால் நாங்கள் இரவு 9 மணி அளவிலே கற்கோளம் பகுதி மீனவர்கள் அப்போதுதான் கரை திரும்பி இருந்தார்கள். காலை 8 மணிக்கு சென்றவர்கள் அப்போது கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக கடலில் இருந்து தேடிவிட்டு அப்போது கரை திரும்பியவர்களிடம் இந்த தகவலை கூறியது இப்படி அதிகாரி கூறுகின்றார், அங்கே நேவி அந்த சம்பவ இடத்துக்கு வந்ததாகவும் உலங்குவான் உறுதி அனுப்பப்பட்டதாக அமைச்சர் தரப்பில் சொல்லப்படுகின்றது என்று கூறிய போது அவர்கள் மிக கோபத்தோடு அவர்கள் அங்கே பதிலளித்திருந்தார்கள். நாங்கள் என்ன சிறு பிள்ளைகளா, எங்களை என்ன முட்டாள்களாக பார்க்கின்றார்களா, எங்களுக்கு என்ன நேவி தெரியாதோ இல்ல ஹெலிகாப்டர் எங்களுக்கு தெரியாதோ என்று அவர்கள் மிக ஆவேசமாக அங்கே அந்த மீனவர்கள், இது ஒன்றும் யாருமே அரசியல்வாதி சொல்லிக் கொடுத்து சொன்ன விடயமல்ல, அந்த கடலிலே 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக தங்களுடைய உறவுகளை தேடிவிட்டு ஏமாற்றத்தோடு திரும்பியவர்கள் கூறிய வார்த்தை தான் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை. நாங்கள் என்ன முட்டாள்களா, எங்களுக்கு நேவி தெரியாதா, எங்களுக்கு ஹெலிகாப்டர் தெரியாதா, எந்த ஒரு நேவியும் பெறவில்லை. சாதாரணமாக ஒரு 6 மைல் ஒரு 8 கடல் மைல் தூரத்திலே இலங்கையினுடைய கடற்படை டோரா படகுகள் பயணித்துக் கொண்டிருந்தாலே கரையில நிற்கின்ற போது அதனுடைய இரைச்சல் சத்தம் கேட்கும். அதை வெற்றுக்கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறைந்தது ஒரு 10-12 கடல் மைல் தூரத்திலே பயணிக்கின்ற அந்த டோரா படகையை நாங்கள் கரையிலே இருந்து பார்க்கலாம் என்று சொன்னால் அந்த கடலிலே நின்ற மீனவர்களுக்கு எப்படி அந்த டோரா படகு தெரியாமல் போயிருக்கும், எவ்வாறு அந்த டோரா படகினுடைய இரைச்சல் கேட்காம போயிருக்கும். அதை விட அந்த மீனவர்கள் எங்கே காணாமல் போனார்களோ அந்த காணாமல் போனதாக கருதப்படுகின்ற அந்த இடத்தினுடைய ஜிபிஎஸ் குறிவுள்ளி கடற்படையினருக்கு வழங்கப்பட்டது. அதை சுற்றித்தான் இவர்கள் கடலிலே தேடுதலில் ஈடுபட்டார்கள். ஆக இவர்களுடைய கண்ணிலே மண்ணை தூவி விட்டு இவர்கள் எப்படி அந்த இடத்திலே டோரா படகு வந்து சென்று விட முடியும்? உலங்கு வானூர்தி என்றால் உலங்கு வானூர்தி வந்து அந்த போரோடைய வாழ்ந்த எங்களுடைய மக்களுக்கு உலங்கு வானூர்தி இவர்கள் அப்படி அந்த உலங்குவானுடைய உருவம் இருக்கும், அதனுடைய ஓசை எப்படி இருக்கும், கடலிலே அவ்வாறு அந்த மீனவர்களை கண்ணிலே மண்ணை தூவி விட்டு உலங்குவானூர்தி வந்து சென்று விட முடியுமா? அமைச்சர் தரப்பிலே சொல்லப்பட்டது உலங்குவானூர்தி அனுப்பப்பட்டது என்று, பின்னர் அதிகாரி சொல்கின்றார் உலங்குவானூர்தி அனுப்பப்படவில்லை, அங்கு கடும் காற்று காரணமாக அது செல்லவில்லை, ஆனால் நேவி சென்றார்கள் என்று. 2 தகவலுமே பொய் என்பதை அந்த மீனவர்களுடைய வாக்கு மூலமாகவே நேரடியாக அவர்கள் முதல் நாளிலே பதிவு செய்திருந்தார்கள். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சென்ற போது உண்மையிலே நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த விடயத்தை திரும்ப கூறுகின்ற போது அவர்களுடைய அந்த பகுதி இப்போது கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய இப்ப என்றால் முதல் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா இருந்த போது பெரும்பாலான கடத்தொழில் சங்கங்கள் அந்த அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா சார்பான நபர்கள்லாம் அங்கே சங்கங்கள்ல பொறுப்புகள் இருந்தார்கள், சமாசங்களில் பொறுப்பு இருந்தார். இப்போது அது அப்படியே தலைகளாக மாறி இப்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய ஒரு ஆதரவாளர்கள்லாம் சங்கங்கள் சமாசங்களில பொறுப்புகள் இருக்கின்றார்கள். அப்படி அங்கே அந்த கற்கோளம் பகுதியில இருப்பவர்களும் இந்த தேசிய முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய சங்கங்களும் அந்த தேசிய மக்கள் சக்தி சார்பான ஒரு ஆதரவாளர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் போய் சொல்ல வேண்டும்? அவர்கள் தான் கூறுகின்றார்கள் அங்கே எந்த கடற்படையும் பெறவில்லை, ஒரு ஹெலிகாப்டரும் பெறவில்லை என்று. பின்னர் முனை சங்கத்தினுடைய தலைவர் அடுத்த நாள் அதுல நிற்கின்ற போது கூறினார், இங்க கடத்தொழில் அமைச்சருடைய இணைப்பாளர் அவர்கள் 2வது நாள் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகிவிட்டது, ஊடகங்களிலே கடற்படை அசம்பந்த போக்கு, அமைச்சர் தரப்பில் இது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, மீனவர்கள் ஒரு கடும் கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள் என்ற விடயம் ஊடகங்களில் செய்தியாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்து விட்டது. ஏன்னா தாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பதாக ஊடகங்களை வெளிவந்ததற்கு பிற்பாடு இவர்கள் விழுந்தடித்துக் கொண்டு
இவர்கள் உடனடியாக அங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அங்கே சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்தார். நாங்கள் அதையும் கூறியிருந்தோம். அதாவது கடத்தொழில் மாவட்ட பணிப்பாளரோடு அவர் அங்கே சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்து அந்த விடயங்களையும் அங்கே மக்களை முகம் கொடுக்க முடியாமல் அவர்கள் தப்பி ஓடியிருந்தார்கள். அதான் உண்மை. பருத்தித்துறை முனைப்பகுதியிலும் கற்கோளம் பகுதியிலும் மீனவர்கள் மிக தங்களுடைய சில ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு தங்களுக்கு சாதகமான சில கருத்துக்களை அவர்கள் மூலமாக கதைக்க வைத்து அதை மட்டுமே துண்டாக்கி அந்த காணொலி இவர்கள் ஏதோ மீனவர்கள் இவர்களை வரவேற்று இவர்களையே நம்பி இவர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக காட்டுகின்றார்களே தவிர உண்மை அதுவல்ல. அங்கே மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் ஓடிய சம்பவம் தான் நடைபெற்றது. இதுதான் உண்மை. அந்த மீனவர்கள் என்றால் அவர்கள் உறவுகளை தொலைத்து விட்டு கடலிலே மணத்தியால கணக்கிலே கடலிலே இருந்து ஏமாற்றத்தோடு திரும்பியோடு இவர்கள் சென்று அரசியல் செய்கின்ற போது இல்லாத ஒரு விடயத்தை இல்லை நாங்கள் செய்தோம் என்று கூறுகின்ற போது அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த கோபத்தை தாங்க முடியாமல் இவர்கள் இங்கிருந்து சென்றார்கள். இன்று வரை அந்த ஒரு சம்பவத்தை தவிர அமைச்சர் ஊடக சந்திப்பில் கூறின பாராளுமன்ற இளங்குமரன் முதல் நாளே இங்கே வந்து சென்றார் என்று. இன்று வரை அந்த 2 பகுதிகளிலுமே இருப்பவர்களிடம் கேட்டால் தெரியும். அவர்கள் அப்படி என்று சொன்னால் ரஜீவன் அவர்கள் வந்து சென்ற புகைப்படத்தை காட்டியதை போன்று இளங்குமரன் அந்த புகைப்படத்தை இவர்கள் வெளியிடட்டும். அந்த மீனவர்களிடம் இன்று கூட நான் கேட்டேன், அதை உறுதிப்படுத்துவதற்கு இளங்குமரன் எம்பி அவர்கள் வந்தாராண்டு. அப்படி ஒருவர் இங்கே வரவே இல்லை என்கின்ற 3 நாட்களாக விட அப்படி ஒரு வரவு. ஆனால் அமைச்சர் சொல்கின்றார் முதல் நாளே இளங்குமரன் நம்பி சம்பவத்துக்கு சென்று அந்த குடும்பத்தாரோடும் மீனவர்களோட கலந்துரையாடினார் என்று. ரஜீவன் அவர்கள் எப்போது வந்தார்? 2வது நாள் வந்தார். முதல் நாள் இவ்வளவு தூரம் பிரச்சனையாகி அரசு தரப்பில் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்கு பிற்பாடுதான் அவர் வந்தார். அவர் வந்தது கூட அவர் மக்களோடு இயல்பாக அவர் அதிகாரிகளோடு கடத்தொழில் பணிப்பாளரோடும் பருத்தித்துறை பிரதேச செயலாளரோடும் இணைந்து வந்ததன் காரணமாக அவர்களுக்குரிய இல்லை அவர்கள் தனியே வந்திருந்தால் அங்கே இன்னும் மோசமான ஒரு மரியாதையை அந்த மீனவர்கள் வழங்கி இருப்பார்கள் என்றால் இவர்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு முகநூல்களிலும் தங்களுடைய ஊடகங்கள் மூலமாக விடுகின்ற அறிக்கைகளுக்கும் உண்மைக்கும் தொடர்பில்லை என்பது மீனவர்கள் மத்தியிலே மிக ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பின்னர் 2வது நாள் மாலையிலே அந்த முனைச்சங்கத்தினுடைய தலைவர் ஏனால் முனைச்சங்கத்துக்கும் அந்த கடத்தொழில் அமைச்சருடைய இணைப்பாளர் இருக்கின்றதுக்கும் இடையே நான் நினைக்கிறேன் ஒரு 200-300 மீட்டர் இடைவெளிதான் இருக்கும். ஆனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் குழுவினர் வருகின்ற போது அவர்களோடு மட்டும்தான் ஒரு தடவை அந்த மண்ணுக்கு வந்துவிட்டு அவர்களோடு கதைத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஏனால் அந்த மீனவர்களை சந்திப்பதற்கு அவருக்கு இயலாத ஒரு நிலைமை இருந்தது. மோட்டார் சைக்கிளில் வருவார் போவார், ஆனால் நின்று கதைக்கின்ற நிலைமை இல்லை. என்றால் அங்கே நின்று கதைத்தால் அவமரியாதைக்குள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு தெரியும். அதன் காரணமாக தொலைபேசியிலே கதைத்து தப்பித்துக் கொண்டார்கள். ஆகவே 2வது நாளும் இவர்களும் அந்த ஒரு என்பிபி ஆதரவாளர்களாக இருந்தவர்கள். ஆகவே இவர்களும் ஏதோ நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். 2வது நாள் அந்த முனை கடத்தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் நான் அங்கே நிற்கின்றேன். அவர் மிக ஒரு அதிருப்தியான நிலைமையிலே இவரோடு உரையாடிய போது இவர் கூறியிருக்கிறார் அது ஹெலிகாப்டர் போகவில்லை, ட்ரோன் அனுப்பினார்கள். அந்த ட்ரோனை சில விளைவுகள் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னால் ட்ரோன் வந்து ஒரு சிறிய ஒரு கருவிதானே, அதை இவர்கள் நிச்சயமாக கடலில் பார்த்திருக்க முடியாது. ட்ரோன் தான் அனுப்பப்பட்டதன் விடயத்தை கூறிய போது மிக கோபமாக யாரை ஏமாத்துகின்றீர்கள் சும்மா என்று சொல்லி போட்டு அவர் போனை அழைப்பை துண்டித்து விட்டார். இதுதான் நடந்தது. இப்போது கூட அவர்கள் என்ன சொல்றாங்க, உலங்குவானது வரவில்லை என்பது பொய் என்பது ஆகிவிட்டதுக்கு பிற்பாடு இப்போது ட்ரோன் என்கின்ற கதையை கொண்டு வருகின்றார்கள். சரி, ட்ரோனை இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த ட்ரோனை உண்மையிலே சாதாரண இந்த ட்ரோன் கேமராக்களுடைய இயங்கு விசை என்பது நான் நினைக்கிறேன் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு கணிசமான ஒரு வட்டத்துக்குள் தான் அதை இயக்க முடியும். அப்படி என்று சொன்னால் கரையிலிருந்து 18 கடல் மைல் தூரம் என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுடைய கிலோமீட்டர் கணக்கிலே பார்க்கின்ற போது அது ஒரு 25க்கு மேற்பட்ட கிலோமீட்டராக இருக்கும். அவ்வளவு தூரத்திலே நீங்கள் அந்த ட்ரோனை விட்டு தேடுவதாக இருந்தால் அதுக்கு அண்மித்த இடத்திலே அந்த ட்ரோனை இயக்கக்கூடிய நபர்களும் அதுக்கு ஏதோ ஒரு கடற்படை களத்திலோ இல்லை வேறு ஒன்றில் இருந்து கொண்டுதான் நீங்கள் ட்ரோனை இயக்கி இருக்க முடியும். ஆகவே அதையாவது எங்களுடைய மீனவர்கள் கண்டிருப்பார்கள் அல்லவா? அப்ப ட்ரோனை நீங்கள் கரையில இருந்து அவ்வளவு தூரத்துக்கு ட்ரோனை அனுப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருவேளை இவர்கள் ஈரானிடமிருந்து கடத் வாங்கினார்களோ தெரியவில்லை. ட்ரோனை வடமராட்சி கடல்ல நான்கு மீனவர்கள் காணாமல் போய் விட்டார்கள். நீங்கள் 1000-2000 கிலோமீட்டருக்கு பறக்க விடுற அந்த ட்ரோன்களை எங்களுக்கு தந்துதவுங்கள் என்று ஒருவேளை கேட்டு வாங்கினார்களோ தெரியவில்லை. ஆனா இலங்கையிடம் அப்படியான ஒரு மிக நீண்ட தூரத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரோன்கள் இருக்கின்றதா என்று நான் அறியவில்லை. அதைவிட கடலிலே ஒரு உலங்கு வானூர்தி பயணிக்க முடியாத அளவுக்கு ஒரு அசாதாரணமான காலநிலைமை இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி ட்ரோன் பறக்க முடியும்? உலங்கு வானூர்தி என்பது மிகப்பெரிய ஒரு இந்த இவ்வாறான சாதாரண நிலைமைகளில் கூட பயணிக்கக்கூடிய ஒரு வானூர்தி.
ட்ரோன் என்பது ஒரு ஒரு தானாக இயங்கக்கூடிய ஒன்று அல்ல. அது இந்த மின்காந்த அலைகளினால் இயக்கப்படுகின்ற ஒரு கருவி. ஆகவே இந்த சுழல் காத்துக்கும் இந்த கடலிலே வீசுகின்ற அந்த மிக ஒரு அசூரத்தனமான அந்த காற்றுக்கும் ஈடு கொடுத்து அந்த ட்ரோனால் பயணிக்க முடியாது. அதுவும் கரையிலிருந்து அவ்வளவு தூரம் அந்த வயர்லெஸ் கருவிகளின் ஊடாக இயக்கக்கூடிய அந்த ட்ரோன் அவ்வளவு தூரம் பறந்திருக்குமா என்றால் நிச்சயமாக அதுக்கு அவர்கள்லாம் பதில் சொல்ல வேண்டும். அப்படி ஒருவேளை ட்ரோனை இவர்கள் பறக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக ஈரானிடம் தான் இவர்கள் கடனை வேண்டி அந்த ட்ரோனை வேண்டி இவர்கள் பறக்கப்பட்டு தேடி இருப்பார்கள் தான் நாங்கள் கருத முடியும். ஆகவே இதுதான் நடந்த உண்மை. 3 நாட்களும் நான் அந்த மீனவர்களோடு அந்த இடத்துல நிற்கின்றேன். நின்று அந்த விடயங்களை அவங்க நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மீனவர்கள். இதை விட நேற்றைய தினம் 2வது நாள் தேடுதல் முடித்து அந்த 25 படகுகள் வந்ததுக்கு பிற்பாடு வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களுடைய செயலாளர் அவர் இந்த விடயங்களை ஆணித்தரமாக மறுத்திருக்க. நேரடியாக நானே கேள்வி எழுப்பினேன், என்ன நடந்தது என்று. இப்படி அமைச்சர் சொல்கின்றார்கள், அமைச்சர் தரப்பு சொல்கின்றார், அதிகாரிகள் சொல்கின்றார்கள் நேவி வந்தது, ட்ரோன் வந்ததுன்னு சொல்லுங்க. இல்லை, நேவி கரையிலே தான் இருந்தார்கள். நாங்கள் உண்மையிலே இவர்கள் மூழ்கிய இடத்துக்கு இல்லை நாங்கள் நின்ற இடத்துக்கு எந்தவித நேவியும் வரவில்லை. நாங்கள் வருகின்ற போது கரையிலே தான் நாங்கள் அந்த நேவியை பார்த்தோம். போகின்ற போதும் அந்த நேவி எங்களிடம் பதிவுகளை எடுத்து விட்டு விட்டார்கள். வருகின்ற போது நின்று பார்த்தார்கள் என்று ஒரு விடயத்தை அவர்கள் கூறினார்கள். அந்த இடத்துக்கு வரவே இல்லை என்று கூறினார்கள். உலங்குவானூர் வந்தது அப்படி ஒரு சாமானை நாங்கள் காணவே இல்லை என்றாங்க கடல்ல. சொல்றது சமாசத்தினுடைய செயலாளர். சமாசத்தினுடைய செயலாளர் வந்து இப்ப ஒரு இந்த கடத்தொழில் அமைச்சரோட அமைச்சர் இணைப்பாளரோட மிக நெருக்கமாக செயலாற்றக்கூடிய ஒருவர். அமைச்சர் இணைப்பாளர் தான் சமாசத்துக்கு தலைவர், இவர் செயலாளர். அது மாத்திரம் இல்லாம அவர்களுக்குள்ள ஒரு அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய செயல்பாடுகள்ல ஒரு இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஆள். அப்ப அவர் அரசாங்கத்தின் ஒரு சார்பா இருந்தோடனே அவர் போய் சொல்லணும். அவர் அந்த இடத்துல போய் சொல்லிடாது, எல்லாரும் அடிச்சு போடுவாங்க. தான் சார்ந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தியை காப்பாற்றணும் அவர் பொய் சொல்லுவாரா இருந்தால் அங்க நின்று அத்தனை பேரும் அவருக்கு அடிச்சிருப்பாங்க. அப்ப அவர் உண்மையை சொல்றாரு. ஏன்னா அந்த சூழல்ல அவர் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். அப்ப அவர் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர், தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் தரப்போட மிக நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒருவர். அவரை வந்து நான் வேற தமிழ் தேசிய கட்சிகள் அவரை எப்படி சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமோ? கடலால ரங்கினோன்னு அந்த கடல்ல ஈரம் வடிகிறக்கு முன்னுக்கு அதுல வச்சு நாங்கள் நேர்காணல் செய்த நாங்கள் ஊடகங்களுக்கு அவர் கருத்து சொன்னவர். அப்ப அதுக்கு இடையில வந்து யார் போய் அவருக்கு இப்படி சொல்லுங்க, அரசாங்கத்துக்கு எதிராக குறை சொல்லுங்கன்னு சொல்லி யாரால சொல்லி இருக்க முடியும்? இதே சொல்லினோம் அரசியலுக்காக மீனவர்களை மக்களை வந்து குழப்பீவியல் அரசியல் சுயலாப அரசியலுக்காக அந்த விடயங்களை எல்லாம் செய்யணும் என்று சொல்லி உண்மை அதுவல்ல, நாங்கள் இதெல்லாம் செய்யணும் என்று அமைச்சரும் அமைச்சத்தை ஆக்களும் வந்து இப்ப முகநூலில தான் இவியல் தேடிக்கொண்டிருக்கணும். உண்மையில களத்துல வந்து தேடுறதுக்கு இந்த நடவடிக்கையும் கடத்தொழில் அமைச்சரோ இல்லை ஏனைய தரப்பினரோ இவர்கள் மேற்கொள்ளையில இவ்வளவு தூரம் ஊடகங்களை கைந்திரவர் கொண்ட வந்து அந்த விடயம் ஒரு ஊடகங்கள் மூலமாக வெளிவந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படையில்லை என்ற விஷயம் வெளிவந்ததுக்கு பிற்பாடுதான் 2வது நாள் ஒப்புக்கு ஜப்பானியா 2 நேவி அனுப்பினார்கள். அந்த நேவி கூட கரையிலேருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நின்றது. இந்த கரையில இருந்து நாங்கள் பார்க்கையே தேடப்போன படகுகளை வந்து ஏன்னா இவர்கள்ட்ட நோக்கம் என்னன்னா தேடுறோம்ன்ற பேர்ல போயிட்டு கஞ்சாவை கடத்தி கொண்டு என்ன செய்யறதுக்காக கஞ்சாவை பிடிக்கிறதுக்காக தான் நின்றவில்லை தவிர மீனவர்களை பிடிக்க நிக்கல. அந்த ஒரு காணொலியை இவர்கள் சமூக வலைத்தளத்துல பதிவிடம் மீனவர்களோடு சேர்ந்து கடற்படை மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது என்று சொல்லி அந்த காணொலி அந்த நேவியிலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த நேவியிலேருந்து எப்ப எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா காலையில அவங்க 25 படகு போவேக்கி நேவி வந்து ஒரு 7-8 கடல் மைல் தூரத்துல நின்று கொண்டு அந்த படகுகளை வந்து வழிமறிச்சிருக்கு. வழிமறிக்க இவங்க சொல்லியிருக்காங்க இப்படி எங்களோட 4 மீனவர்கள் காணாம போயிட்டாங்க, அவங்கள தேடித்தான் போறோம்னு சொல்லி. இப்ப ஏற்கனவே கடத்தொழில் பரிசோதகர் ஊடாக மாவட்ட பணிப்பாளர் ஊடாக இந்த விடயம் தெரியப்படுத்தப்படுது. அதாவது நாங்கள் இத்தனை படகுகள் நாங்கள் கடலிலே தேட போகின்றோம் என்ற விடயம் எல்லாம் தெரியப்படுத்தி தான் சென்றார்கள். அப்படி இருந்தும் அந்த கடற்படை கலங்கள் வந்து அந்த போன படகுகளுடைய இலக்கம் அதுல சென்றவர்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாத்தையும் பதிந்துதான் அவர்கள் விட்டிருந்தார்கள். ஆகவே இந்த சோதனை நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட காணொலியை தான் கடலிலே காணாமல் போன மீனவர்களை தேடுகின்ற நடவடிக்கையாக இவர்கள் ஊடகங்களிலே இப்போது அமைச்சர் தரப்பு பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். உண்மை இதுதான். மீனவர்களை தேடுவதற்காக சென்ற மீனவர்களை சோதித்து அவர்களை கண்காணிப்பதற்காக அங்கே காவல் கடமையில இருந்த டோரா படகுகளை தான் இந்த நடவடிக்கையில ஈடுபட்டார்கள். அப்போது கூட நேற்று திரும்பி வந்தவர் சொன்னார்கள், இவர்கள் நாங்கள் போகும்போது எங்களுடைய படகு இலக்கம் பெயர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சென்றோம். திரும்பி வருகின்ற போது நாங்கள் ஏதோ கஞ்சா கடத்தி கொண்டு வருவர்களை போன்று சப்பாத்து கால்களோடு சொல்ல சப்பாத்து கால்களோடு படகிலே ஏறி குதித்து படகை எல்லாம் சோதனையிட்டு மிக ஒரு அநாகரிகமான முறையிலே தான் இவர்கள் நடத்தி விட்டு விட்டார்கள் என்று மீனவர்கள் வேதனை. இப்ப எதற்காக நீங்கள் அந்த இலக்கத்தை குறித்தீர்கள்? தேடுதலுக்கு போன படகு என்று சொன்னால் நீங்கள் விட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த படகை கூட ஆகவே இவர்கள் கடலிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது அந்த டோரா படகுகள்
தேடுதல் நடவடிக்கைக்கு சென்ற படகுகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் ஊடாக சட்டவிரோதமான வேறு எந்த நடவடிக்கையும் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக தான் அங்கே நிறுத்தப்பட்டார்களே தவிர கடல் அப்போது நீங்கள் கடலிலே மீனவர்களை தேடச் சென்றிருந்தால் ஒன்று அவர்கள் சொல்லாமலே நீங்கள் இவர்கள் என்னது போகின்றார்கள் புரிந்திருக்க வேண்டும். இவர்கள் சொல்லித்தான் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மீனவர்களை தேடச் செல்கின்றார்கள் என்று. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே இவர்களுக்கு அந்த ஜிபிஎஸ் குறிப்புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. இங்கிருந்து சக்கோட்டைக்கு நேராக 16 கடல் மைல் தொலைவில் தான் 17 கடல் மைல் தொலைவில் தான் அந்த முனைப்பகுதியிலிருந்து சென்ற மீனவர்களுடைய படகு மூழ்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த இடத்தினுடைய குறிப்புள்ளி இவர்களுக்கு வழங்கப்பட்டால் இவர்கள் நின்ற இடம் எங்க? பருத்தித்துறை முனைப்பகுதிக்கு நேராக ஒரு 6-7 கடல் மைல். அதற்கும் சம்பவம் நடந்த இடத்துக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. நாங்கள் மாலை இவர்கள் திரும்பி வருகின்ற வரை அந்த இடத்திலே தான் அந்த கடற்படை டோரா படகுகள் திறத்தி நின்றது. அவர்கள் வேறு எந்த இடத்திலுமே சென்று சோதனை நடத்தியதை நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் கரையில் நின்றே பார்க்கவில்லை என்று சொன்னால் கடலில் நின்றவர்கள் இப்படி அதை மிக நெருக்கமாக அவதானித்திருப்பார்கள். இவர்கள் கூறினால் தாங்கள் அந்த தேடிய இடத்துக்கு இந்த கடற்படை டோரா படகுகள் வரவில்லை என்று. இது நேற்று முதல் நாளும் அதே நிலைமை, 2வது நாள் நேற்றைய நாளும் இதே நிலைமை. இவர்கள் கூறுவதெல்லாம் அப்படி அந்த தேடுதல் நடவடிக்கை சென்ற படகுகளை மறித்து சோதனை செய்து அவர்களோடு அந்த விவரங்களை சேகரிக்கின்ற காட்சியை வைத்துக் கொண்டு மீனவர்களோடு இணைந்து கடற்படை தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டது என்று இதை விட சொல்வதற்கு கேவலமாக இருக்கின்றது. உண்மையில நீங்கள் தேடுங்களப்பா, ஆனால் தேடாமல் இல்லாத ஒன்றை வைத்துக் கொண்டு ஏன் நீங்கள் அரசியல் செய்கின்றீர்கள்? இதுதான் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு மாற்றத்தை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற பரிசா? கடத்தொழில் அமைச்சர் இன்று வரை அந்த மண்ணுக்கு வரவில்லை. மிக நேற்றைய தினம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற ஸ்ரீதரன் வருகின்ற போது அந்த போது மீனவர்கள் கொந்தளிப்போடு இருந்தார்கள். இந்த அரசாங்கங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் மிக ஆக்ரோஷமாக அவர்கள் கொந்தளித்தார்கள். அவ்வாறு பேசியவர்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு யார் அரசியல் சொல்லிக் கொடுத்தது? நீங்க அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லுங்கள் என்று. என்றால் அவர்கள் தங்களுடைய உறவுகள் காணாமல் போயும் தாங்கள் சார்ந்திருக்கின்ற அமைச்சரோ அரசாங்கமோ எதுவுமே செய்யவில்லை என்ற ஆதங்கத்திலே அவர்கள் அங்கே உண்மைகளை அங்கே வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் முதல் நாள் நாங்கள் கதைக்க இந்த நாங்கள் கெளி அனுப்புறோம், நேவி அனுப்புறோம் என்று சொன்னாங்க. கடைசியா இவங்களை 7 ஆண்டு சொல்லியிருந்தா நாங்களே இன்னும் கொஞ்சம் கூட படகுகளை அனுப்பி நாங்களே தேடி நாங்கள் எங்க என்ன நடந்ததுன்னு பார்த்திருப்போம். இவங்க செய்யறோம்னு சொல்லி நம்பி வச்சு எங்களை ஏமாத்தி போட்டாங்கன்னா அந்த மீனவர்கள் பாராளுமன்ற ஸ்ரீதரனுக்கு முன்னாலே அவங்க தங்களோட ஆதங்கத்தை கொட்டினாங்க. அப்ப இதெல்லாம் அந்த யார் சொல்லி செய்யறது? இது அந்த இடத்துல அவருக்கு முன்னால வெளிப்பட்டே தவிர அவற்றை கட்சிக்காரரோ இல்ல அவற்றை ஆதரவாளரோ அங்க சொல்ல இல்லை. அந்த இடத்துல அவற்றை கட்சிக்கு ஆளே இல்லை. அப்படி இருக்க அவ என்னண்டு இப்ப இவியல் சும்மா எல்லாத்தையும் பொதுவா அதுல கைந்தருமார் வந்தது, சுமந்திரன் வந்தது, சிறிதரன் வந்த உடனே இவியல் அரசியலுக்காண்டி துக்க அப்ப நீங்கள் அரசியல் ஏன் நீங்க சம்மந்தப்பட்ட அமைச்சர் வேற இல்லாத அந்த மீனவர்கள் இப்பவும் கேட்கணும். இன்றைக்கு காணா போய் இன்றைக்கு கிட்டத்தட்ட 72 மணத்தியாலம் கடந்துட்டு இருக்கு. இந்த 72 மணத்தியாலம் கடந்த பிற்பாடும் ஏன் இன்னும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த இடத்துக்கு வேற இல்லை. அப்ப அவருக்கு இதை விட வேற என்னவே இல்லை. ஒரு கடத்தொழில் அமைச்சராக இருக்கிறவருக்கு வேற என்னவே இல்லை. அதே இதுல இன்னொரு விஷயத்த சொல்றாரு, இங்க தமிழர்கள் சிங்களவர் என்ற பாகுபாட்டோட இந்த அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்லி சில பேர் விசமத்தனமான பிரச்சாரங்களை செய்யணும்ண்டு. அதான் உண்மை. கொழும்புல தடக்கி விழுந்த ஒரு மீனவனை நீங்கள் விழுந்தடிச்சு காப்பாத்தி போட்டு உங்களோட நேவி படம் போட்டு விளம்பரம் செய்ய ஏன் இந்தவர் எங்கட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யல? அப்ப அது உண்மைதானே. கொழும்புல படகுல இருந்து தடக்கி விழுந்தவர் தானே நீங்க காப்பாத்தி போட்டு நீங்கள் விளம்பரம் செய்யறீங்க. இன்றைக்கு 72 மணத்தியாலமாச்சு எங்கட 4 உயிர் போய். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த நீங்கள்? ஒன்றுமே இல்லையே. அப்ப இதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு? நீங்களாம் அரசியல் செய்கிறீங்க. நீங்க ஒழிச்சு நின்றோட அரசியல் செய்கிறீர்கள். அந்த மக்களை முகம் கொடுக்க முடியாமல் இருக்கு. உங்களை இந்த இடத்துல அந்த மக்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில நான் சொல்றேன், தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அமைச்சரோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களோ இப்ப அவியல் அந்த மக்களை நேரடியா முகம் கொடுக்கலாம இப்ப முகநூல்ல தான் இப்ப அவியல் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கணும். நேவி வந்தது இந்த நாங்கள் முழுமையான நவீன கருவிகளோட எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். ஆக இது என்ன பொறுத்தவரையில இது அந்த களத்துல நின்று கொண்டு எல்லாவற்றையும் அவதானித்து அந்த மீனவர்களுடைய ஒருவேளை இப்ப நாளைக்கு இந்த நிலைமையெல்லாம் நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் நிலைமையெல்லாம் ஒரு நிலைமைக்கு வரைக அந்த சங்க தலைவர்களையோ இல்லை இவ்வாறு கதைத்தவர்களை எல்லாம் இவர்கள் கூப்பிட்டு கதைச்சு நீங்கள் இப்படி எல்லாம் கதைச்சிங்களா இன்னும் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி கதைச்சு தன்னாதான் நாங்கள் அலுவலை பார்க்கலாம்னு சொல்லி அவியலை வச்சு திருப்பி ஒரு இதை மாத்தி சொல்ல வைக்கலாம். ஆனா எங்கள்கிட்ட அத்தனைக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. மீனவர்கள் இப்ப நான் சொன்ன அத்தனை வார்த்தையும் என்னுடைய வார்த்தை இல்லை. எல்லாம் அந்த பகுதி மீனவர்கள், தேடின மீனவர்கள், அங்க இருக்கிற மீனவர்களுடைய வார்த்தைகள். இவ்வளவு தூரத்துக்கு அந்த கடத்தொழில் அமைச்சர் இணைப்பாளர் இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல அயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் அந்த மீனவர்கள் சொன்னார்கள், அடுத்த நாள் தேடுதலுக்கு செல்கின்ற போது உங்களுடைய சங்கத்துல இருந்து ஏதாவது போட் வருதுன்னு நீங்க எழுத்து மூலம் கடந்தாங்க அப்ப சங்கத்துல இருந்து போட்டை விடலாம்னு சொல்லி கேட்டுதான்.
அப்ப இவ்வளவுக்கு யார் கடத்தொழில் அமைச்சற்ற இணைப்பாளர் தான் சமாசத்துக்கும் தலைவர், அந்த சங்கத்துக்கும் செயலாளர். அப்ப கடிதம் கொடுத்தா தான் நாங்க போட்டை அனுப்பி தேடுவோம் என்றால், அப்ப அப்ப போட்டை அனுப்பி தேடுறதுக்கே கடிதத்தை கேட்கிறார்கள், என்னென்று கெலி அனுப்பியிருப்பினும், என்னென்று நேவி அனுப்பியிருப்பினும். அதே இப்ப உள்ளுக்கு கணக்க விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்ப அந்த என்ன சொல்றது, காகம் இருக்க பனம்பழம் விழுந்த மாதிரி என்பிபி திடீரென ஒரு 3 எம்பி மேல யாழ்ப்பாணத்தில் எடுத்து போட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை தேசிய பட்டியலுக்குள்ளால கொண்டு வந்து கடத்தொழில் அமைச்சரா போட்டு அவருக்கு உண்மையில திரும்ப திரும்ப நாங்கள் சொன்னாலும் சொரணை வராது. அந்த கடல் தண்ணி உப்பு கைக்கும்ன்றதை தவிர அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒன்றும் தெரியாது. எல்லாருக்கும் பொதுவா தெரியும் கடல் என்றா உப்பு கைக்கும், கடல் தண்ணி உப்பா இருக்கும்ன்றது. அது ஒரு பொதுவான ஒரு சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அளவை விட்டு அமைச்சர் சந்திரசேகர் அவருக்கு கடலை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து இங்க அமைச்சரா போட்டு எங்கட விஷயங்களை வந்து இப்படியே மலினப்படுத்தி கொண்டிருக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒருத்தரால தான் இன்றைக்கு இந்த நிலைமையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே அவர்கள் எங்கேயோ ஒரு இன்றைக்கு அந்த மண்ணில வந்து அந்த அமைச்சர் அந்த நேர்காணல கொடுத்துருக்கலாம் தானே. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஏசி ரூமுக்கு மூடி நிறைய இருந்து தங்கட சார்பா இருக்க ஊடகங்களை கூப்பிட்டு அங்க வச்சு பேட்டி கொடுத்து போட்டு ஊடகங்கள்ல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கணும். இதுதான் உண்மை. இரவர், நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள், அவர்கள் கூறுகிறார்கள், அரசாங்கத்தினூடாக கூறுகிறார்கள், நவீன தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்தி இருக்கின்றோம், காணாமல் போனவர்களை கடல் தொழிலாளர்கள் தேடுதல் பணியில் தொடர்ந்து தீவிர நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இனி அமைச்சர் சொன்னார் உலங்கு வானூர்தி பயன்படுத்தி தேடுதல் நடத்துகிறார் என்றால், அதையெல்லாம் அப்படி என்றால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மைக்கு மாறாக கூறுகிறார்கள். உண்மையில இப்ப முதல் நாள் எதுவுமே நடைபெறவில்லை. முதல் நாளில இருந்து, அதாவது காலை 8 மணிக்கு 28ஆம் தேதி காலை 8 மணி அளவிலே அந்த மீனவ தரப்பினரால் அமைச்சருடைய இணைப்பாளருக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டதுக்கு பிற்பாடு அமைச்சருடைய உதவியாளர் ஊடாக PA என்று சொல்லக்கூடிய பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய உதவியாளர் ஊடாக சொல்லப்பட்ட செய்தி, நாங்கள் நேவி அனுப்புறோம், உலங்கு வானூர்தி அனுப்புறோம், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று. ஆனால் முதல் நாள் எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் முதல் நாளிலிருந்தே தாங்கள் உலங்கு வானூர்தியை ஹெலிகாப்டரையும் நேவியை அனுப்பி தேடியதாக இன்று வரை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி எந்த விடயமும் நடைபெறவில்லை என்பதை தான் முன்னர் நேற்றைய தினம் பதிவு செய்தேன். 2வது நாளிலும் அதே நிலைமை. 3வது நாள் இன்றுதான் உலங்கு வானூர்தி, என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்த, இவர்கள் அனுப்பினோம் என்று சொல்கின்றார்கள், ஆனால் வரவில்லை என்பது மீனவர்களுக்கு சொல்கின்றார்கள் என்றதுக்கு பிற்பாடுதான் இன்றைய தினம் உலங்கு வானூர்தி வந்ததை மீனவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். கடத்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் சொல்லியிருக்காங்க, வல்லடுத்துறை கடலுக்கு நேராக ஒரு சுமார் 7 கடல் மைல் தூரத்திலே ஒரு உலங்கு வானூர்தி என்று வந்து ஒரு 3 முறை வட்டம் அடித்து விட்டு சென்று விட்டதாக கூறுகின்றார்கள். உண்மையிலே வல்லடுத்துறைக்கு நேராகத்தான் அந்த உலங்கு வானூர்தி பரப்பில் ஈடுபட்டிருக்கின்றது. சக்கோட்டை கடலுக்கு நேராக 17 கடல் மைல் தொலைவில் தான் இந்த ஒரு படகு விபத்துக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படுகின்ற இடம் இருக்கின்றது. ஆக உலங்கு வானூர்தி பறந்த இடத்துக்கும் இந்த இவர்கள் கூறிய இடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதை விட இன்று 3வது நாள் சம்பவம் நடந்த 3வது நாள் இவ்வளவு கடல் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான நிலையில இருக்கின்ற போது அதனுடைய நீர், அதனுடைய கடலுடைய போக்கு அறிந்தவர்களுக்கு தெரியும், அது ஆழ்கடலை நோக்கி, இந்திய கடலை நோக்கி தான் அந்த ஈர்ப்பு விசை என்பது இருக்கின்றது. ஆகவே தேட வேண்டிய இடம், அதனால்தான் இன்று அந்த டேங்க் போட்ல சென்று இந்திய கடலில் தேடினார்கள். ஆனால் உலங்கு வானூர்தி வந்து இந்த பகுதியில தேடி இருக்கின்ற, சரி தேடி இருக்கின்றார்கள், அதையாவது நாங்கள் பாராட்ட வேண்டும். இன்று 3வது நாள், அதுவும் ஒரே ஒரு தடவை 3 முறை அந்த பகுதியிலே வட்டமிட்டு விட்டு சென்றதாக அந்த பகுதி மீனவர்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் அமைச்சர் சொல்லி உலங்கு வானூர்தி வந்ததா அல்லது சுமந்திரன் சொல்லித்தான் வந்ததா? அப்படித்தான் அங்கே பேசப்படுகிறது. உண்மையிலே நான் நினைக்கிறேன், நீங்களும் சமூக வலைதள பரப்புரைகளை நீங்களும் அவதானித்து நம்புகின்றேன். உண்மையிலே சுமந்திரன் அவர்கள் நாங்கள் நேற்று தினம் உரையாடுகின்ற போது நேற்று பிற்பகல் மாலை வேளை சுமந்திரன் அவர்கள் அங்கே வந்து சென்றதை நாங்கள் கூறியிருந்தோம். உண்மையிலே இன்றைய தினம் சமூக வலைதளங்களிலே அந்த விடயங்கள் வலுவாக பகிரப்பட்டு வந்தது. குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் அங்கு சம்பவ இடத்தில் நின்று கொண்டு பாதுகாப்பு அமைச்சரோடு, பிரதி பாதுகாப்பு அமைச்சரோடு தொடர்பு கொண்டு உடனடியாக உலங்கு வானூர்தி ஒன்றை ஏற்பாடு செய்து இந்த மீனவர்களை தேடுகின்ற நடவடிக்கைகளை ஈடுபடுமாறு அவர் கோரியதாகவும், அதற்கு அமைவாக பெல் ரக உலங்கு வானூர்தி ஒன்று இன்றைய தினம் கட்டாயம் பணியில ஈடுபடுத்தப்படும் என்கின்ற ஒரு தகவலை சுமந்திரன் அவர்கள் அங்கே இந்த மீனவர்களுக்கு தெரியப்படுத்தியதாக அந்த செய்திகள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே உண்மையில் அதான் ஒரு குழப்பமாக இருக்கின்றது. அந்த உலங்கு வானூர்தி வருவதற்கு காரணம் அமைச்சரா, இல்லை அதிகாரிகளா, இல்லை அரசாங்கமா, இல்லை சுமந்திரன் அவர்களா என்பது உண்மையிலே அவர்கள்தான் இதை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையிலே அந்த ஊடகங்களில் கூட சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை சுமந்திரன் அவர்கள் அந்த இடத்துல வந்து இன்று செய்திருக்கின்றார்
ஆகவே இந்த இந்த விடயங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு ஆளுமை வேண்டும், இந்த விடயங்களை எல்லாம் கையாளுவதற்கு ஒரு அனுபவம் வேண்டும். ஆகவே சுமந்திரன் தான் ஒரு அமைச்சருக்குரிய இடத்திலே நின்று கொண்டு இந்த விடயத்தை செய்திருக்கின்றார் என்கிற விடயத்தை, அதாவது செயல்படுத்துவதற்கு முன்னரே அவர் அந்த கதைத்த விடயத்தையும் அவர்களோடு தொடர்பு கொண்டு கதைத்த விடயத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இவ்வாறான விடயங்களை கூறியிருந்தார். அதற்கமைவாக அவர்கள் கூறியதற்கு அமைவாக இன்றைய தினம் அந்த உலங்கு வானூர்தி வந்து ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் தேடுதலை நடத்தி இருக்கிறார். ஆகவே நாங்கள் இது எங்களுடைய மக்களுடைய முடிவுக்கு விட்டு இதை நாங்கள் சம்பவங்கள் இதான் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த 3 நாட்களாக இவர்கள் அந்த சொல்வார்கள் புலி வருது என்று சொன்னதை போன்று கெளி வருது என்று சொல்லி அமைச்சரும் அதிகாரிகளும் சொன்னார்கள். ஆனால் கெளி வரே இல்லை. இன்றைக்கு வந்திருக்குது. அந்த வந்ததுக்கு காரணம் யாருன்றதை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய முடிவுக்கே விட்டு விடுவோம். எங்களை பொறுத்தவரையில வேணுமெண்டா நாங்கள் யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்ல அவங்களோட தொடர்பு உள்ள கூடியாக்கள்லாம் கேட்கணும். அது கூட அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் அந்த பதில் வரும் என்று நம்புகின்றேன். ஒருவேளை சுமந்திரன் அவர்கள் ஏற்கனவே கைந்திரமார் அவர்கள் வந்து சென்றார், சிறிதரர்கள் வந்து சென்றார். சுமந்திரன் அவர்கள் தனக்கு இருக்கிற தொடர்புகள் மூலமாக நேரடியாக அவர்களோடு உரையாடியதனுடைய அழுத்தம் இவர்கள் இதை செய்வித்ததாக கூட இருக்கலாம். என்றால் இவர்கள் வந்து இதிலே தலையிட்டு விட்டார்கள், செய்யாவிட்டால் இன்னும் ஒரு நெருக்கடி வந்துவிடும், அங்கே மக்களை முகம் முடுக்க முடியாது என்பதற்காக இவர்கள் ஒருவேளை அங்கே உலங்குவான் உறுதி அனுப்பியிருக்கலாம். ஆனால் சொல்வார்கள் யார் குத்தினாலும் அரிசியானால் சரி என்பதை போன்று சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டதனால்தான் உலங்குவான உறுதி இந்த வடமராட்சி கடலிலே ஒரு பரப்பையாவது மேற்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக. நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உடனடியாக அந்த சம்பவ இடத்துக்கு வந்த பொழுது அவர்களோடு சேமனோடு பேசிய விடயங்கள் எல்லாம் நீங்கள் எங்களோடு பேசும்பொழுது கூறியிருந்தீர்கள். நேற்று கூறியிருந்தீர்கள் தொடர்ந்து ஸ்ரீதரன் அவர்கள் வந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் வந்த பொழுது எந்த ஒரு புகைப்படங்களும் எடுக்கவில்லை. ஆனால் சுமந்திரன் அவர்களை இன்று பார்த்தால் குறு மணலுக்குள் இருக்கின்றார். அம்மா ஒருவர் அழுவதை அவருடைய கையை பிடித்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்குவதே தெரிகின்றது. அப்படி என்றால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் சுமந்திரன் தான் இங்கே ஒரு மக்களுக்காக கரிசனையோடு செய்வது போல நான் உணர்கிறேன். அதில் தவறு இருக்கிறது அப்படி உணர்வதில்? உண்மையில் நான் தொடர்ச்சியாக அந்த இடத்திலே நின்றுவிட்டு வேறு பணிகள் காரணமாக எங்களை வந்ததற்கு பிற்பாடுதான் அறிந்து கொண்டேன் சுமந்திரன் அவர்கள் அங்கே வருகை சென்றதாக. நான் ஒருவேளை அங்கே இருந்திருந்தால் அந்த நிலைமைகளை நேரடியாக பார்த்தேன். நான் புகைப்படங்களை பார்க்கின்ற போது உண்மையிலே அந்த பாதிக்கப்பட்ட அந்த கடலிலே சென்று காணாமல் போன அந்த மீனவர்களுடைய குடும்பத்தாரோடு அவர் அருகே இருந்து அளவலாகின்ற காட்சிகளை புகைப்படத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இவர்களும் சென்றார்கள். நான் நேரடியாக சென்றிருந்தேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சென்றிருந்தார்கள். ஆனால் புகைப்படம் எடுக்கவில்லை. நாங்கள் கூட ஒரு ஊடக செயற்பாட்டு நிமித்தமாக கூட அந்த புகைப்படத்தை எடுக்கவில்லை. யாருமே எடுத்திருந்தால் யாருமே மறக்கப் போவதில்லை. ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கணவர் கடலுக்கு சென்று மீண்டு வராத ஒரு சோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே சென்று நாங்கள் புகைப்படங்களையோ இல்லை அதை நாங்கள் காட்சிப்படுத்துவது என்பது உண்மையில ஒரு அநாகரிகமான செயல். அதாவது மீனவர்களோடு அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலே அந்த கரையோரங்களில் நின்று நாங்கள் மீனவர்களோடு உரையாடுவது காட்சிப்படுத்துவது என்பது வேறு. ஒரு பாதிக்கப்பட்டு உண்மையிலே அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா மீண்டு வருவார்களா என்ற ஒரு பரிதவிப்போடு இருக்கக்கூடிய இடத்திலே சென்று நாங்கள் அதை புகைப்படம் எடுப்பது என்பது உண்மையிலே ஊடக ரீதியாக கூட அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதன் காரணமாக அது தவிர்க்கப்பட்டிருந்தது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட அதை விரும்பவில்லை. பின்னர் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்தபோது கூட தங்களுடைய ஒரு ஊடக அணியை வைத்துக் கொண்டு தங்களுடைய சந்திப்பை அவர்கள் படமாக்க எந்த இடத்திலுமே முற்படவில்லை. நாங்கள் அந்த இடத்துல நின்ற ஒரு ஊடகவியலாளர்களாக நின்ற அந்த விடயங்களை நாங்கள் காட்சிப்படுத்தினோமே தவிர அவர்கள் தங்களுடைய ஒரு ஊடக அணியாக இல்லை ஒரு தங்களுடைய ஒரு சமூக வலைதள பரப்புரை அணியை வைத்துக் கொண்டு அவர்கள் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை. சிறிதரன் அவர்கள் வந்தபோது கூட தன்னுடைய கைபேசியில் கூட அவர்கள் ஒரு புகைப்படத்தை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை. வந்தார்கள், சந்தித்தார்கள். அது அந்த சந்திப்பு ஒரு ஊடக ரீதியாக அது செயல்படுத்தப்படும். ஆனால் இது முழுக்க முழுக்க சுமந்திரன் தரப்பு அந்த ஊடக அணியினால் தான் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டு செய்தியாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே வேறு எந்த ஒரு ஊடகவியலாளர்களும் இருந்து ஊடகவியலாளர்களாக அதை எடுத்திருக்கவில்லை. ஆகவே இது அவர்களை நாங்கள் குறை சொல்கின்ற விடயமல்ல. இதுதான் வித்தியாசம். நீங்கள் கேட்கின்ற கேள்வி அப்ப அவர்கள் எல்லாம் ஒன்று செயல்படுவது வேறு, செயல்படுவது போன்று காட்டிக்கொள்வது என்பது வேறு. ஆகவே அந்த குடும்பங்களை சந்தித்து பக்கத்துல இருந்து அளவலாவுகின்ற காட்சியை பார்த்தவுடன் அப்ப அவர்கள் எல்லாம் வந்து இவர்களை சந்திக்காமல் சென்று விட்டா அப்ப இவர்களெல்லாம் சந்தித்தார்களோ என்ற ஒரு எண்ணப்பாடு வரும். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை கூறுகின்றேன். ஆனால் சுமந்திரன் அவர்கள் சென்றிருக்கின்றார், சென்று சந்தித்திருக்கார். ஆனால் உண்மையிலே இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் அவர்களை போய் சந்தித்து அதை நாங்கள் புகைப்படமாக்கி அதை அரசியலாக்குவது என்பது உண்மையிலே அது ஏற்புடையது ஒன்று அல்ல. அதே நேரத்தில் அது கூட சமூக வலைதளங்களிலே பார்க்கின்ற போது அவர் எங்களுடைய இனப்படுகொலை ஆகிய பார்க்கப்படக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு தோளோடு தோல் போட்டு நின்று நிற்கக்கூடிய புகைப்படத்தையும் போட்டு இந்த புகைப்படத்தையும் போட்டு அவரா இவர் என்கின்ற வகையிலே விமர்சனங்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் இந்த நேரங்களில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்.
அதை கடந்து நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அவர் தனக்கு இருக்கின்ற தொடர்புகள் மூலமாக கொழும்புக்கு தொடர்பு கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அமைச்சருக்கு என்ன துறை சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் அவருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்படுத்தார், அவர் அழைப்பு ஏற்கவில்லை. ஸ்ரீதரன் அவர்களும் அமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்படுத்தார், அவர்கள் ஏற்கவில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடத்தொழில் மாவட்ட பணிப்பாளருக்கும் அடுத்த முகாமத்துவ பிரிவு தரப்பினருக்கும் அவர்கள் தொடர்பை மேற்கொண்டு தகவல்களை கேட்டார்கள். இவர் அதை கடந்து ஏனால் இவருக்கு கொழும்போடு மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்ற காரணத்தினால் கொழும்போடு அந்த தரப்புகளோடு தொடர்பை மேற்கொண்டு இவர் அந்த விடயங்களை கலந்துள்ளார். ஆகவே அந்த விடயத்திலே சுமந்திரன் அவர்கள் மிக ஒரு சரியான ஒரு செயல்பாட்டை செய்து அந்த விடயங்களை அவர் கையாண்டிருக்கின்றார். ஆனால் அதை இவர்கள் எல்லாமே ஒரு போட்டி அரசியல் ஆகிவிட்டது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உடனடியாகவே அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி வந்திருந்தார். ஸ்ரீதரன் அவர்களும் வந்திருந்தார். கஜேந்திரகுமார் வந்து விட்டார், ஸ்ரீதரன் வந்து விட்டார் என்றவுடன் கட்டாயம் இவர்களும் வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா ஸ்ரீதரன் சுமந்திரன் அணி என்பது இன்று தமிழரசு கட்சிக்குள் ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு அணியாகிவிட்டார். அவர் வந்து சென்ற இடத்திலே நாங்கள் வராமல் எப்படி இருக்க முடியும்? கிளிநொச்சியே தளமாக கொண்டு செயல்படக்கூடிய ஸ்ரீதரனே வடமராட்சிக்கு வந்து சென்ற போது வடமராட்சியை சேர்ந்த சுமந்திரன் அணி எப்படி அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இவர்கள் அங்கே வந்தார்கள். அவை யார் முந்தி பிந்தி வந்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இதை யார் இதிலே அக்கறையானவர் இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல நின்ற அடிப்படையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் மிக அந்த அவருடைய ஒரு அண்மைய உடல்நிலை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர் மிக ஒரு அசாதாரணமான ஒரு நிலையில் தான் அவர் அங்கே மிக உடல்நிலை ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில அடுத்த கட்ட தொடர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலையிலும் அவர் அங்கே வந்து ஒரு சில மனத்தியாளங்கள் அங்கே இருந்து மீனவர்களோடு சென்று கலந்துரையாடி அந்த குடும்பங்களையும் பார்த்து சென்றிருந்தார். அந்த வகையில அவர் உடனடியாக அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி வந்தார். ஏனையவர்கள் ஒவ்வொருவரும் வேறு இடங்களிலே வேறு அலுவலர்களாக இருந்திருப்பார்கள். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் மதிப்பீடு செய்துவிட முடியாது. இதுதான் நடந்த விடயம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோடு சந்தித்த விடயங்களை ஏனைய விடயங்களை அவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தால் அது பரவாயில்லை, என்றால் அது சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த விடயம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதைத்தான் இந்த இடத்துல என்னால் கூற முடியும். துன்பகரமான சம்பவங்களிலும் கூட இப்படி தங்களை பிரபலப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இருக்கின்ற என்று கேட்கும் பொழுது கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கின்றது. நாகரிகத்தை இவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும், மக்களுக்கு ஒன்றையும் செய்யவில்லை என்றாலும் கூட பண்பு இருக்கின்றது, அந்த பண்பை இவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சி இணைந்து பருத்துறை கற்குளம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்றவர்கள் காணாமல் போயிருக்கின்ற நிலையில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக என்ன நடக்கின்ற விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.